கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 30 வசனம் 11. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் இங்கே யாரையும் பற்றி சொல்லப்படாமல் பொதுவாக ஒரு காரியம் விளக்கப்படுகிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய மனநிலைமை, அவர்கள் வளர்கின்ற விதம், என்ன விதமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தை இந்த வசனம் நமக்கு உண்டாக்கி தருகின்றது. பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் அவருடைய பெற்றோர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எவ்வளவு அதிகமாக பிள்ளைகளால் மதிக்கப்படுகின்றார்கள், பெற்றோருக்கு வேண்டிய கனத்தை பிள்ளைகள் எவ்வளவு தூரம் அவர்கள் செலுத்துகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டிய அல்லது நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு குறிப்பாக சமீப காலமாக உருவாகி இருக்கிறதான தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது தற்பொழுது உள்ள பிள்ளைகளுடைய மனநிலைமையை அதிகமாக முன்னேற்றி இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், அவர்களுடைய பெற்றோரை காட்டிலும் ஒரு இளம் வயதிலேயே பல அனுபவங்களை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் படித்து முடித்து சம்பாதிக்கின்ற இடத்திற்கு வரும்பொழுது, தன் தகப்பன் 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக ஒரு அரசாங்கத்திலோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலோ அல்லது தானே ஒரு சின்ன தொழில் செய்தோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சம்பாதிக்க தொடங்கி ஒரு 20 ஆண்டிலே சம்பாதிக்கின்ற அந்த ஒரு தொகையை காட்டிலும் அவர்கள் பணிக்கு சேரும் பொழுதே அவர் பல மடங்கு சம்பாதிக்கின்றவர்களாக மாறும் பொழுது, தானாகவே என் பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது என்ற நிலையை பிள்ளைகள் தங்களுடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்ளுகின்ற துர்பாக்கியமான ஒரு காலகட்டமாக இது மாறிவிட்டது. ஒரு தாய் ஒரு மகளை பார்த்து, என்னம்மா இதை செய்கின்றா என்று கேட்டால், உடனே அந்த மகள் தன் தாயை பார்த்து சொல்லுகின்றாள், உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாயிரு என்று. தந்தை தன் மகனை கண்டிக்கவோ அல்லது ஒரு ஆலோசனை சொல்லவோ முற்பட்டால் உடனே அந்த மகன் சொல்லுகின்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லுகின்றான். இது பிள்ளைகள் வேண்டுமென்று செய்கின்றார்களா என்றால் இல்லவே இல்லை. பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறதான காலகட்டத்தில் அப்படிப்பட்டதான ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டு அவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற யாவரும் எங்களைப் போல் என்னைப் போல் அல்லவே அல்ல, அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், நான் படித்து எங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி பெற்றோரை மிக அற்பமாக எண்ணுகின்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தான் வேதத்தில் அன்றே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. இப்பொழுது இருக்கிற காலத்தில் அது இன்னும் அதிகமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுடைய பங்கு என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் எதை செய்தாக வேண்டும்? 10 கற்பனைகளை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை கடவுள் சொல்லி இருக்கின்றார். இந்த உலகத்தில் உன் வாழ்நாட்கள் நீடிக்க நன்றாக கவனிக்க வேண்டும். உன் வாழ்நாட்கள் நீடிக்க என்னை தினந்தோறும் நீங்கள் வணங்குங்கள் என்று கடவுள் சொல்லவில்லை. மாறாக உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவரே பெற்றோருக்கு முன்னுரிமை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
ஆம், காரணம் என்ன? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நான் சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்றீர்களே, இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருப்பது உங்கள் தாயினுடைய தியாகம், உன் தந்தையினுடைய தியாகம். அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நீங்கள் வரவே முடியாது. ஆகவே எங்கள் பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். என் பிள்ளைகள் எப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பெரியவர்களை மதிக்கிறவர்களாக, தாயும் தந்தையும் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றார்களா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான அனுபவத்தில் இந்த காரியத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து பெற்றோரை இழிவுபடுத்தியோ, பெற்றோரை அவமதித்தோ, பெற்றோரை காயப்படுத்துகிற விதமாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை வேதனையடை செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கு அது நன்மையாக அமையவே அமையாது. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். பெற்றோரை அவர்கள் நேசிக்க வேண்டும், பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், பெற்றோருக்கான கடமைகளை செய்து தர வேண்டும் என்பதை சொல்லித்தாருங்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய தலைமுறையினர் இப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடவுள் தாமே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்து நீர் அவர்களோடு பேசி தாய் தகப்பனாருடைய தியாகத்தை அவர்கள் புரிந்து கொண்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் உரிய மரியாதை செலுத்துகிற பிள்ளைகளாக சந்ததியாக வளர கடவுள் கிருபை தாரும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.